சாப்பிடு. புதுச்சேரியில உயிரிழந்த தன்னுடைய செல்ல பிராணிக்கு 7ஆம் நாள் கருமாதி செஞ்சிருக்காரு உரிமையாளர் ஒருத்தர். உயிரிழந்த செல்ல பிராணியுடைய உடலை வச்சு மாலை போட்டு இறுதி சடங்குகளை இவர் செஞ்சு வச்சிருக்கிறது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி. இவரு கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு நாய்க்குட்டியை வாங்கியிருந்திருக்காரு. நாய்க்குட்டிக்கு ரேம்போ அப்படின்ற பேரையும் வச்சிருந்திருக்காரு. இவர் செல்லமா அந்த நாய்க்குட்டியை தன்னுடைய வீட்டில் வளர்த்துட்டு வந்திருக்காரு. இந்த நாயும் இவங்களுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினராகவே இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில ரேம்போ உயிரிழந்திருக்கு. இதனால இவருடைய குடும்பத்தார் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகி இருந்திருக்காங்க. இந்த செல்லப்பிராணியினுடைய பிரிவை அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த சூழல்ல தான் குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டா என்ன செய்வோமோ அதையே இவங்களும் செஞ்சிருக்காங்க. செல்லப்பிராணியுடைய உடலை வச்சு உறவினர்களுக்கு தகவல் சொல்லியிருந்திருக்காங்க. உறவினர்களும் மாலை வாங்கிட்டு வந்து செல்லப்பிராணிக்கு மாலையை போட்டு இறுதி மரியாதையை செலுத்தியிருக்காங்க. அதே போல ஒருத்தர் இறந்துட்டா என்ன சடங்குகள் செய்வாங்களோ அதே மாதிரியான சடங்குகளை செஞ்சு தன்னுடைய வீட்டிலேயே புதைச்சிருந்திருக்காரு. ஒருத்தர் இறந்துட்டா 7ஆம் நாள், 15ஆம் நாள், 30ஆம் நாள் காரியம்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த செல்லப்பிராணி ரேம்போவுக்கும் இவர் இப்போ 7ஆம் நாள் சடங்குகளை செஞ்சிருந்திருக்காரு. இறந்த செல்லப்பிராணிக்கு மனிதர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துவாங்களோ அதே போல இறுதி மரியாதை, இறுதி சடங்குகள் இவர் செஞ்சிருக்கிறது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய் ஆசையோடு நான். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, நீயே எனக்கென பிறந்தாயே.